என்னை தாண்டும் உங்கள் வேள்வியே எல்லைகளை எல்லைகளை மண்ணில் மனிதர்கள் தோல் திருமதி ராஜேஸ்வரி வாசுதேவன் அவர்களும் டாக்டர் பொன்னுபா அவர்களும் மற்றும் விருந்தினர்கள் நமது குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்ணியத்துடன் முதுமை இது வந்து ஒரு வெறும் தலைப்பு மட்டும் இல்லை. இது வந்து 2024ஆம் ஆண்டுல ஐநா சபை, அதாவது ஐநா நாட்டில் உறுப்பினர்கள் நிறைய நாடுகள் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்களா, ஐநா சபை, ஐநா நாடு இந்த முதியோர் தினத்தை முன்னிட்டு இதை வந்து மைய கருத்தா கண்ணியத்துடன் முதுமை அதை வந்து மைய கருத்தா வச்சு இந்த முதியோர் தினத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு மட்டும் இல்லை, உலக அளவில். அதை பற்றி தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச சிறு குறிப்புகள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடுறோம். முதுமை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுமே சிரமங்கள்லாம் வரும். இதெல்லாம் கடந்து உங்களுக்கு நல்லபடியா இவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே உங்க பிள்ளைய மாதிரி நினைச்சு நீங்க பண்றாங்க. நீங்க வந்து இப்ப வெவ்வேறு ஊர்களுக்கு வந்திருக்கீங்க. நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்கணும், படுக்கிறதுக்கு ருச்சிக்கிறதுக்கு போர்வை இருக்கான்னு பார்க்கணும். எல்லா இதையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில இது இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது உதவிகள் வேண்டும் எங்க மாதிரி ஆளுகிட்ட சொல்லுங்க. நாங்க வந்து உங்களுக்கு எங்கள் வாழ்கின்றோம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை மலராய் மலர்ந்தவளாம். பொதிகை இது